சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷியா இருக்கேன். இன்னைக்கு பைபிள் பார்க்க போறோம். யோபு 29வது அதிகாரம். 28 சமஸ்கபர் அதிகாரம். ஞானம் எங்க இருக்குது? தங்கத்தை எடுக்கிறான் மனுஷன், வெள்ளியை எடுக்கிறான், வானத்துல இதை எடுக்கிறான், அதை எடுக்கிறான். ஆனா அவனால ஞானத்தை எடுக்க முடியல, எங்கேயும் யாருக்கும் தெரியல அப்படின்ட்டு அது போட்டிருந்தது. சூப்பரா இருந்துச்சு. இப்ப 29 இது ஒரு காலத்தில் மனிதன் எப்படி இருந்தான், அதாவது நம்ம ஒரு ஒரு பெரிய பதவியில இருக்கும்போதெல்லாம் ரொம்ப ஆடுவோம், பதவி பணம் இதெல்லாம் இருக்கும்போது. ஆனா அப்படி இருந்த ஒருவன் அனைத்தையும் இழக்கும் போது, அதாவது அப்படி இருக்கிறது நிரந்தரம் இல்லை. ஏன்னா யோபு எல்லாத்தையும் இழந்துட்டார். எல்லா சொத்தும் அப்படி ஜீரோ ஆயிடுச்சு, பேலன்ஸ். பெரிய பணக்காரனா இருந்தவர், எண்ண முடியாத அளவுக்கு செல்வம், விலங்கு வகைகள் நிறைய ஆயிரக்கணக்கில் வச்சிருக்கிறாரு, மாடு ஆடு இன்னும் என்னென்னமோ. எல்லாமே ஒரே செகண்ட்ல எல்லாம் காலி ஆகுது. மொத்தம் திட்டிட்டு போறான், இயற்கை சீற்றம் வந்து அழிக்குது, வீடு விழுந்த எல்லா அதாவது அவருடைய குழந்தைங்கள்லாம் இறக்குறாங்க, அனாதையா இருக்கிற, உடம்புல நோயும் வந்துருச்சு. இப்ப அதை நினைச்சு பாக்குறாரு, ஆரம்பத்துல நான் எப்படி இருந்தேன்னு. ஸோ சூப்பரா இருக்குது இது. 29வது அதிகாரம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஆடுனா அது நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு யோபுடைய வாழ்க்கை உதாரணம். படிங்க சிஸ்டர். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன். கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் பட்டண வீதியால் வாசலுக்குள் புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளித்துக் கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல்வாயோடு ஒட்டிக்கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை சரி, 12 வரைக்கும் பார்ப்போம். அப்ப அவர் அந்த துக்கத்தின் உச்சத்துல நினைச்சு பாக்குறார், எப்படி இருந்தேன் நான் ஒரு காலத்துல, அந்த செல்வம் இப்ப இருந்தா நான் எப்படி தெரியுமா இருப்பேன். அதாவது ஒண்ணு உடம்புல வியாதி, அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த காசாவது இருந்தா நல்லா இருக்குமே. தேவன் என்னை காப்பாற்றி வரும்போது எனக்கு கொடுத்த சீர் இப்ப இருந்தா நல்லா இருக்குமே. ஏன்னா அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. இங்க தீபம் அப்படிங்கிறது டைரக்டா பொருள் வராது. இது ஆக்சுவலா இறைவனுடைய ஞானத்தை சொல்லாம இதை புரிய வைக்கவும் முடியாது. இப்போதைக்கு அவருடைய அருள்னு வச்சுக்கலாம். அதனால இருளை கடந்து போனேன் அவர் அருளின வெளிச்சத்தினால் அப்படின்ட்டு இருக்குது. சரி, இது ஞானத்தையும் சொல்லிடுறேன். ஸோ இறைவன் கொடுக்குற டைரக்ட் ஞானம். இப்ப யோபு சொல்ற விஷயங்கள் ஓகே, ஒண்ணு எல்லைக்குட்பட்டும் எடுத்துக்கலாம். ஒருத்தர் நல்லா இருக்கிறவன் டமால்னு விழுந்து போறதையும் எடுத்துக்கலாம். அது ஆனா ரொம்ப ரேர் தான் அது. அடுத்தது ஆனா அதுவும் நடக்கும் இல்லையா, திடீர்னு கடன் எல்லாம் வாங்கி திடீர்னு காலியாகிறதெல்லாம் நடக்கதான் செய்யுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லைக்கு அப்பாற்பட்டது. ஒரு லைஃப்ல நடக்கிறது எல்லைக்குட்பட்டது. எல்லைக்கு அப்பாற்பட்டதுன்றது ஆத்மாவுடைய விஷயம். இதே ஆத்மா எப்பவுமே இருக்குது. இந்த பூமி 5000 வருடம் காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. சோ இந்த சொர்க்கத்தில் நாம வாழும் பொழுது நாமளே வாழ்ந்தோம். அங்க மறுஜன்மம் எடுத்துட்டு இப்ப நரகத்துல வந்திருக்கிறோம். அந்த சொர்க்கத்துல நாம இருக்கும்போது எப்படி இருந்திருப்போம் அப்படின்னா, தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை இருக்கும். ஸோ அப்ப எந்த அளவுக்கு பணக்காரங்களா இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஒரு சின்ன தலைவலி இருக்காது, அவ்வளவு அழகா இருப்போம். உடம்புல எந்த குறையும் இருக்காது. நரைத்த முடி வராது, வழுக்க வராது, தோல் சுருக்கம் வராது, உள்ளேயும் எந்த நோயும் வராது. அப்படியெல்லாம் இருந்தோம் 2500 வருஷம். சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும்.
சோ அப்படி அந்த வாழ்க்கையை சொல்ற மாதிரி கூட இதை எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது நரகத்தில் வரும்போது, ஆனா அதை 100% எடுத்துக்க முடியாது. அது ஏன் நான் அதை சொல்லும்போது விளக்கம் சொல்றேன். அடுத்தது நரகமாக இது மாறுது 2500 வருஷம் இதே பூமி. அப்பதான் மனிதனுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வருது. அது வரைக்கும் குழந்தை மாதிரி, இயேசு சொல்ற மாதிரி குழந்தை மாதிரி பரிசுத்தமா இருப்பாங்க. எப்படி அது சாத்தியம்னா, ஆத்மான்ற உணர்வுல தான் இருப்பாங்க. உயிர் அது புருவமத்தில் நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இங்க புட்டு வைக்கிற பழக்கம் இருக்கு. அதை தான் ஆத்மான்றோம். தன்னை ஆத்மானே உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு தான் பார்ப்பாங்க. சோ அதனால சதா ஆனந்தமா இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம். அந்த ஆனந்தத்திலேயே மூழ்கி இருக்கும் பொழுது வெளி உலக காட்சியில புத்தி மயங்காது. ஒரு விதத்துல இங்க சொல்றாங்களே, இறைவனுடைய தீபம் என் தலைமேல் பிரகாசித்ததுன்றது வந்து இறைவன் கொடுத்த ஞானம் அங்கு. நான் ஆத்மான்ற ஞானம் அங்க இருக்குது. ஆனா பொறக்கும்போதே அது இயல்பாக இருக்கும். அங்க வந்து யாரும் கத்துக் கொடுக்க மாட்டாங்க. அது எப்ப கத்துக் கொடுக்கப்படுதுன்னா, ஆத்மான்றத மறந்து நரகத்துல உடம்புன்னு நினைச்சு புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறோம். உள்ள இருந்து அந்த ஆனந்தம் கட்டானதுனால வெளியில ஆனந்தத்தை தேடுறோம். சோ அந்த ஆனந்தத்திலே மூழ்க மூழ்க புத்தி இப்ப எப்படி தண்ணி அடிச்சு இப்ப எங்க பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம் நடக்குது. அந்த மாதிரி தான் புலன் இன்பத்துல மூழ்கும் போதே புத்தி வந்து மயங்க ஆரம்பிக்கும். சோ அதோடைய உச்சம் தான் காமம், இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே. சோ அப்ப புத்தி மயங்கும்போது என்னாகும், சரியா எது தப்பு எதுன்னு தெரியாம பாவம் மேல பாவம் செய்வாங்க. சோ அந்த பாவத்துல இருந்து விடுவிக்கிறதுக்கு தான் கலியுகம் அழியறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவன் வரார். எங்க இருந்து வரார்? செம்பொன் நிறமான ஒளி உலகம். இதைத்தான் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் பரந்தாமம்னு இந்துக்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவரைத்தான் சிவன் இந்துக்களும், அல்லாஹ்னு முஸ்லிம்களும், பரமபிதான் கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க. மற்றபடி ஸ்ரீ கிருஷ்ணர், சொர்க்கத்தில் பிறந்த கிருஷ்ணரோ நரகத்தில் பிறக்கிற இயேசுவோ யாருமே கடவுள் கிடையாது. தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிற யாரும் கடவுள் கிடையாது. அப்ப சொர்க்கத்தில் கிருஷ்ணரா எப்படி ஆனார்னா, இப்ப இந்த கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுப்பதை கேட்டு பக்காவா முயற்சி பண்ணி போறவங்க சொர்க்கத்துல நம்பர் 1 நாராயணனா ஆக முடியும். சோ அப்படி நீங்க ஆகணும்னா என்ன பண்ணணும்? என்ன முயற்சி பண்ணணும்? இறைவன் சொல்றார், சொர்க்கத்தில் எப்படி உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்களோ, அதே மாதிரி இப்பயும் ஆத்மான்னு பாருங்க. ஆத்மாவுடைய சோ இப்ப கடவுள் சொல்றதெல்லாம் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அவர் செவ்வானத்தில் நட்சத்திரமா இருக்கார். சோ எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும். தூய்மை ஆகுறதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, வெளி உலக கவர்ச்சியில மயங்க மாட்டோம். அதனால காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள், நரகத்தின் குணங்கள் வராது. சோ ஒருவரை ஒருவர் ஆத்மானே பார்க்கிற பயிற்சி பண்ணணும். பூர்வ மத்தியில நட்சத்திரம் மாதிரி உயிர் இருக்குது. அந்த உயிர் கூட தான் நான் பேசுவேனே தவிர ஜடத்தோட பேச மாட்டேன். அந்த கவனம் இருக்கணும். சோ இப்ப வந்து இறைவனை நினைக்கிறோம். நினைக்க அந்த சக்தி வருது. உலகம் அழியறதுக்கு முன்னாடி இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். சோ 100 வருடம் முன்பு இவ்வளவுதான் நமக்கு டைம் முயற்சி பண்றது. 5000 வருடத்திற்கு முன்பு இருந்த அந்த பரிசுத்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா 5000 வருஷமாக நம்ம இழந்த அத்தனையும் மீண்டும் வந்துடும். இது யோபு கதையில கூட கடைசியில எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வரும். ஹரிச்சந்திரன் கதையிலயும் அப்படிதான் வரும். எல்லா கதையிலுமே மீண்டும் அடையிற மாதிரியே வரும். சோ இது எல்லாமே இங்க தூய்மை ஆகுறதுனால அடையுது. சோ அப்ப யோபு சொல்ற விஷயங்கள் வந்து சரி, சொர்க்கத்துல எப்படி வந்து ஆத்ம உணர்வுல இருப்பாங்க அப்படின்னா, இப்ப ஆத்மான்னு நினைக்கிற அந்த பயிற்சி குணமாக அடுத்த ஜென்மத்துக்கு வரும். சோ ஒரு விதத்துல நம்மளுடைய குணம் இப்ப எப்படி இருக்குதுன்றத டெஸ்ட் பண்ற ஒரு சாதனம் தான் கனவுகளே. அந்த கனவுகள்ல உங்களுடைய குணம் மாறிடுச்சா? கடவுள் சொல்றார், கனவுல கூட தூய்மை இருக்கக்கூடாது, காம எண்ணம் கூட வரக்கூடாது. சோ அதற்காக அந்த கனவுல நம்மள செக் பண்ணுவார். அந்த நேரம் வந்து நம்ம இறைவன் கிட்ட ஞானத்தை படிக்கிறோம், இறைவனுடைய குழந்தைன்றது கூட மறந்துடும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சமஸ்காரம் எதுவோ அது வெளிப்படும். சமஸ்காரம் என்பது ஆழ் மனசுல பதிவான குணங்கள். அப்படி ஆழ் மனசுல இதை பதிய வைங்க. ஆத்மா, சகோதரன் பதிய வைங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல பதிவாகணும். சோ அப்ப அந்த கனவை வச்சு நம்ம தினம் தினம் கடவுள்ல, அதாவது நம்ம நிலை உணர்ந்துக்கலாம். சோ இதுதான். இப்ப அப்படி இருந்த நாம சொர்க்கத்தில் சுகபோகமா இருந்தோம். எந்த உறவுகளையும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. சுயநலமற்ற அன்பு. இப்ப எதுக்காகலாம் நம்ம இயங்குறோமோ அதெல்லாம் அங்க இருந்தது. அங்க இருந்ததை மீண்டும் அடையதான் நம்மை அறியாமல் அந்த ஏக்கம் வருது. சோ அந்த ஏக்கம் தான் இப்ப யோபு படுறார். கடவுளுடைய ஒளி என் தலை மேல இருக்கும் பொழுது நான் வந்து இருளை கடந்து போனேனே இந்த வெளிச்சத்தினால. என்ன வெளிச்சம்? ஆத்மான்ற உணர்வுனால. சோ அங்க என்னன்னாலும் கவலை இருக்காது. இங்க இருள்னு நினைக்கிறது மரணம், இந்த மாதிரி விஷயத்த. அங்கேயும் மரணம் நடக்கும்.
ஆனா அவங்க ஆத்ம உணர்வுல இருக்கனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவும் 150 வருடம் சராசரி ஆயுள் இருக்கும். திடீர் மரணம் எல்லாம் இருக்காது. அந்த மரணமும் உங்களுக்கு ஆனந்தமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டுல இருந்த ஒருத்தர் இன்னொரு உடல் கிடைக்குதுன்னா சந்தோஷம் தானே. அப்ப கொண்டாடுறதுதான் இன்னை வரைக்கும் இந்து மதத்துல வந்து டான்ஸ் ஆடுற பழக்கம் இருக்கு சாவுக்கு. சோ அது இப்ப எல்லாத்தையும் இழந்திருக்கிற யோபு வந்து வருத்தப்படுறாரு. நான் ஒரு காலத்துல அப்படி இருந்தேனே அப்படின்ட்டு. அப்ப இருந்த செல்வம் என்கிட்ட இப்ப இருந்தா நல்லா இருக்குமே. சோ அதுக்குதான் இறைவன் வந்து இந்த ஏக்கம் தான் வேணும்ன்றார். ஆக்சுவலா இப்ப நடக்கிறது என்னன்னா ராமாயணம் தான். ராமாயணத்துல சீதை இதே இயக்கத்தோட இருப்பாங்க. ராவணன் கத்திட்டு போன பிறகு ராமரோட நான் இப்படி வாழ்ந்தேனே அப்படி வாழ்ந்தேனே அந்த ஏக்கத்திலே இருப்பாங்க. அந்த ஏக்கத்தில் இருக்கிறதா சொர்க்கத்தை நினைங்கன்னு சொல்றது. சொர்க்கத்தில் நீங்க அப்படியெல்லாம் இருந்தீங்க, அங்க போகணும்னா அங்க ஆத்ம உணர்வுல இருந்தீங்களே அதே நிலைக்கு வாங்க. உடல் உணர்வுல வந்துதானே எல்லாத்தையும் இழந்தேன். சோ எப்படி இழந்தார் யோபுன்னு மட்டும் அவருக்கு தெரியாது. சோ அது இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறத மட்டும் சொல்றாரு. சோ தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல இருந்தது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தொட்டதெல்லாம் துலங்குது. அது எப்படிதானே தெரியாது. என்னடா தொட்டதெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எதுவுமே ஜெயிக்க முடியலையே. சொல்லுவாங்களே காசே தங்கறதுல எந்த பிசினஸ் வந்தாலும் ஃபெயில் ஆகுது. அங்க புண்ணிய கணக்கு போயிடுச்சுன்னா அப்படிதான் ஆகும். அடுத்தது அப்ப வந்து சர்வ வல்லவர் என்னோட இருந்தார் அப்படின்றாங்க. சோ என்னோட இருந்தாருன்னா இப்ப அந்த புண்ணிய கணக்கு இருக்கிற வரைக்கும், அந்த குணம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த குணத்தை தாண்ட அனைத்தையும் இழக்க ஆரம்பிக்கும். இப்ப மீண்டும் அந்த குணத்தை நிரப்பிக்க சொல்றார். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என்ன அவங்களுக்கு வந்து திடீர் மரணம் எல்லாம் இல்லாம இருந்தது ஒரு காலத்து. இப்ப திடீர்னு இறந்துட்டாங்க. எல்லாத்தையும் இழந்துட்டாரு யோபு. என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன். அப்ப எவ்வளவு பணக்காரரா இருந்தார் பாருங்க. நெய்யினால கழுவுற. நெய்யிலே குளிக்கிறது, பால்லே குளிக்கிறது, இதெல்லாம் எதை குறிக்குதுன்னா அவ்வளவு பணக்காரங்களாக இருந்தாங்க. கண்மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்ப இருந்தா நல்லா இருக்குமே. இல்ல எண்ணெய் நதி மாதிரி வந்துச்சு. அதாவது தேனாரும் பாலாரும் ஓடக்கூடிய உலகத்திற்கு நான் அழைத்து போவேன் அப்படின்ட்டு மோசஸ்க்கு வாக்கு கொடுப்பார் கடவுள். அது எல்லாமே சொர்க்கத்தை குறிக்கிறது. எல்லாமே அளவற்று இருக்கும். மற்றபடி தேன் ஓடிக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. இல்லையா? ஆத்துல தேன் ஓடாது, தண்ணி தான் ஓடும். பட் அவ்வளவு செல்வ செழிப்பா இருந்தாங்கன்றத ஓமை பற்றி சொல்றாங்க. சோ அப்ப இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஆளா இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு பண்ணும்போதுதான் இப்படி விழுறோம். சோ இது நிரந்தரம் இல்ல, ஒரு நாள் இப்படியும் ஆகும். அந்த எண்ணம் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த கடைசி நாள் எச்சரிக்கை இல்லையா? அது எதுக்குன்னா இப்ப நான் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப பட்டண வீதியில நான் வந்தேன்னா, சேர் போட்டு உட்கார்ந்தேன்னா வாலிபர்கள் என்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. என்னை விட வயசுல பெரிய முதியோர்கள் எழுந்து நிப்பாங்க. அவ்வளவு மரியாதை எனக்கு இருந்துச்சு. பெரிய பெரிய ராஜாக்கள் கூட அவங்க பேசுறத நிறுத்திட்டு என்னை பார்த்தோன்னே வாய் மூடிக்குவாங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்திருக்கிறார் ஒரு காலத்துல. பெரியாருடைய சத்தம் எல்லாம் அடங்கிடும். அப்படியே நாக்கு வந்து மேல ஒட்டிக்குமா. அதாவது தானாவே நம்ம வந்து கம்முன்னு இருக்கும்போது நாக்கு மேல இருக்கும். நம்மே அதை கவனிக்க மாட்டோம். இதை படிச்சப்பதான் நானே கவனிக்கிறேன். பார்த்தா அது அங்க போயிடுது. அப்ப அவங்க பேசாம இருக்கிறாங்க. அப்ப நான் பேசுறத கேக்குறாங்கன்னா என்னை பாக்கியவான் என்றது மேபி இது வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்காக, டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஏன்னா இது வந்து இவர் பேசுறத கேட்கறதுக்கு நாங்க பாக்கியம் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னை கண்ட கண் கூட இதை பார்க்கறதுக்கு நான் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்னு ஒரு காலத்துல அப்படி சொல்லிச்சு. சோ அதே மாதிரி ஏழைகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் நான் காப்பாத்தினேன். கெட்டு போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என் மேல் வந்தது அப்படின்னு அர்த்தம். அவங்களை நான் காப்பாத்தினதுனால அவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தது. இல்லைன்னா அவங்க வாழ்க்கை நாசமா போய் இருக்குமே. அப்ப விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். அவங்களுக்கு தைரியம் கொடுத்து இருக்க வச்சேன். இல்லாட்டினா அவங்க தவறான பாதையில் செல்ல இருந்ததை நான் வந்து ஒழுங்குபடுத்தினேன். நீதியை தரிச்சுக்கிட்டேன், நீதியை உடுத்திக்கிட்டேன்.
எனக்கு வந்து அந்த நீதி நேர்மை தான் நான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவே, சால்வையா, பாகையா எல்லாமாகவும் இருந்தது. தலைப்பாகையா இருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். அதாவது அவர்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடியவர்களாக இருந்தேன் ஒரு காலத்துல. எளியவர்களுக்கு தகப்பனாய் இருந்தேன். அவங்க அறியாத வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்தேன். அப்படின்னா அவங்களுக்கு வந்து சரி. அறியாத வழக்கு. வழக்குன்னு வருதா? சரி சரி. ஓ கரெக்ட். நான் வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். தேங்க்யூ சார். சோ அவங்களுக்கு புரியாததெல்லாம் ஆராய்ந்து அவங்களுக்கு நீதியை பெற்று தந்தேன். அதே மாதிரி அநியாயம் பண்றவனுடைய வாய் பல்லெல்லாம் உடைச்சேன் அப்படின்ட்டு வருது. பல்ல புடுங்கின அப்படின்லாம் இருக்குது. சோ அந்த மாதிரி ஆடுனதுனாலதான் எல்லாம் போச்சு இல்லையா? அது தெரியல அவங்களுக்கு. இந்த மாதிரி இது கூட தப்புதான் அப்படிங்கிறது. சரி. நான் என்ன நினைச்சேன், என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன். சோ அந்த அளவுக்கு எல்லாம் செல்வ செழிப்பா இருக்கும் இப்படி எல்லாம் நான் நினைச்சேனே. என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, கிளையின் மேல் பனி முழுவதும் தங்கி இருந்தது. அந்த மாதிரி அந்த வேரில இருந்து மேல கிளை உச்சிக்காலை வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ஆனந்தமே ஆனந்தமா இருந்தது. சோ அந்த வேர் வந்து தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது. அந்த அளவுக்கு அப்ப மரத்துக்கு வந்து தண்ணி உள்ள இடத்துல இருக்கிற மரம் கொடுத்து வச்ச மரம் இல்லையா? அந்த நதிக்கரையில இருக்குது அப்படின்னா அதுக்கு பிரச்சனையே இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு என் வாழ்க்கை. கவலைப்படாத மாதிரி இருந்தது. கிளை மேல பனி முழுவதும் தங்கி இருந்தது. சோ அதுவுமே வாடுறதுக்கு வழி இல்லாமல் இருந்தது. நல்ல பசுமையாக இருந்தது. இப்ப இலையே காணும், எல்லாம் வாடி போயிடுச்சு. சோ என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புதுபலன் கொண்டது. சோ அந்த அளவுக்கு மகிமைக்குரியவரா இருந்தாரு. வில்லு எடுத்தாலும் அதுக்கு ஒரு தெம்பு இருந்தது. சோ கையில் உள்ள வில் புதுபலன் கொண்டது அப்படிங்கிறது இங்க வில்லுனாலே நமக்கு வந்து ராமர் தான் ஞாபகம் வருது இல்லையா? அப்படி இருந்தவர் தான் அனைத்தையும் இழந்து போறார். ஆனா அவர் ஆனந்தமாக போறார். அதுதான் முக்கியமான விஷயம். அப்ப சோ நான் பேசுறத கேட்கறதுக்காக காத்துக்கிட்டெல்லாம் இருந்தாங்க. நான் ஒரு ஆலோசனை சொன்னேன்னா திருப்பி மறு ஆலோசனை சொல்லாம அமைதியா இருந்தாங்க. கூட கூட பேசுறதெல்லாம் இல்லாம இருந்தாங்க ஒரு காலத்துல. என் வசனம் அவங்களுக்கு வந்து அப்படியே துளி துளியாய் விழுந்தது அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் சொல்லும்போது கடவுள் இந்த ஞானம் உங்களுக்குள்ள சொட்டிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அமிர்தமா இருந்திருக்கு. பிரம்மகுமாரிகள் மூலமாக கடவுள் நேரடியா வந்து கொடுக்கிறாரு இப்ப. சோ அதோடைய நினைவுதான் சிவன் கோயில்ல அந்த சிவலிங்கத்துல குறிப்பா வடநாட்டுல எல்லாம் அப்படி இருக்கும். மேல வந்து தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு கோவலை மாதிரி இருக்கும். அதுல இருந்து தண்ணி சொட்டிட்டே இருக்கும். அது என்ன? அந்த ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்குது அவருக்குள்ள. சோ எப்படி மழைக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களோ அந்த மாதிரி நான் எப்படா பேசுவேன்னு வாயை பொளந்து காத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரி அவங்கள பார்த்து நான் நக்கல் அடிச்சா கூட அவங்க வந்து திருப்பி என்னை நக்கல் அடிக்கணும்ன்ற தைரியம் அவங்களுக்கு இல்லாம இருந்தது. சோ இதெல்லாமே கடவுள் சொல்றாரு, உங்களுடைய சொத்தை அபகரிக்கக்கூடிய தைரியம் கூட அங்க யாருக்கும் வராது. சோ அப்படி இருக்கும்னு. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துள் ராஜாவை போலும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவரை போலும் இருந்தேன். சோ ஒரு இராணுவத்துல அவங்க வழியாக நான் போகும்பொழுதெல்லாம் நான் தான் அங்க ராஜா. போற இடமெல்லாம் நான் தான் ராஜா. ஒரு படத்துல நெப்போலியன் சொல்லுவாரு, மரண வீடா இருந்தாலும் கல்யாண வீடா இருந்தாலும் மாலை மரியாதை எனக்கு தாண்டா வேணும்னு. அந்த மாதிரி இருந்திருக்கிறார். சோ அதே மாதிரி துக்கம் இருக்கிறவங்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன். அப்பொழுது இருந்த எனக்கு இப்ப ஆறுதல் சொல்லாத நிலையில இருக்கிறேன். என்னை பார்த்து வாயை மூடினவெல்லாம் இப்ப என்ன நக்கல் பண்றான். நான் வெறுத்து ஒதுக்குனவங்க அல்லது உலகமே ஒதுக்குனவங்க எல்லாம் என்னை இன்னைக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது அடுத்த அதிகாரத்துல வரும். சோ அதை பார்க்கலாம் சிஸ்டர். ஓம் சாந்தி.